கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். அந்த ஐஸ்வர்யவான் விளைச்சல் நன்றாக விளைந்த அந்த மனிதனிடத்திலிருந்து அவன் பேசிய வார்த்தை, அவனோட மனநிலை, ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தைகள், இவைகளின் மூலம் நாம் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, உலக பொருட்களை கொண்டு ஆத்துமாவை போஷிக்க முடியுமா? அந்த மனுஷனுக்கு அந்த புரிதல் இல்லை. பாருங்க, 12ஆம் அதிகாரம் லூக்கா 19. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். ரொம்ப தெளிவாக, நான் வாழலாம், என் 10 தலைமுறைகள் வாழலாம், எல்லாருக்குமான ஆகாரம் இருக்கிறது, இது ஒரு நியாயம், சுயநலம் தான், ஆனால் ஒரு நியாயமான ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் இவர் என்னன்ட்டாரு, ஆத்துமாவே உனக்காக அதிகமாக விளைந்திருக்கிறதெல்லாம் உன்னை போஷிப்பதற்காக நீ வாழ்ந்து சுகமாயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். நல்லா பார்த்தீங்கன்னா, ஆத்துமா எப்படி வாழணும், அது எப்படி வாழும், அதுக்கு என்ன ஆகாரம் வேணும், இது அந்த மனுஷனுக்கு தெரியலை. ஒரு மேசை, அதில் ஒரு பக்கம் நல்ல ஆகாரம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது, இன்னொரு மூலையில் வேத புத்தகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் போய் உட்கார்றீங்க, உங்கள் வயிற்றின் பசி ஆறுவதற்காக ஆகாரத்தை எடுத்து சாப்பிடலாம். அந்த வேத வசனங்களை கொண்டு உங்கள் ஆத்துமாவை திருப்தி செய்யலாம், போஷிக்கலாம். மாற்றிக்க முடியுமா? மாற்றினா திருப்தி கிடைக்குமா? உங்கள் வயிற்றுக்காக, வயிற்று பசியாறுவதற்காக காலையில் ஒரு 10 அதிகாரம், மத்தியானம் ஒரு 10 அதிகாரம், இரவு ஒரு 10 அதிகாரம் வசனம் மாத்திரம் படிச்சுட்டு அப்படியே வாழ்ந்துட முடியுமா? ஏன்னா ஆண்டவர் சொன்னதை தப்பாக கூட புரிஞ்சுக்கிறாங்க. சொன்னார் இல்லையா, மனுஷன் வெறும் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளாலே அவன் பிழைப்பான். என்ன அர்த்தம்னா, அப்பம் இல்லாதப்ப வசனத்தை சாப்பிட்டு பழச்சிக்கோங்க, அப்படி அல்ல. அப்போது ஆண்டவர் சொன்னதோட நோக்கம் என்ன? தேவ வசனத்தை கொண்டு தான் நீங்கள் வாழணும், அதை கொண்டு தான் நீங்கள் பிழைக்கணும், உழைக்கணும், ஆகாரத்தை சவதரிக்கணும், சாப்பிடணும். அது உங்கள் உடலுக்காகவும் உங்கள் ஆத்மாவுக்காகவும். இன்றைக்கு இந்த தலைமுறையானது நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கு, நிறைய கேள்விகளுக்கு கூகுள் வழியாக பதிலை பெறுகிறதாக நம்புகிறது. ஒரு புத்தகத்தில் இருந்தால் உண்மையாக தான் இருக்கும், ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துட்டால் அது உண்மையாக தான் இருக்கும், ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா அது உண்மையாக தான் இருக்கும். இப்போது இதெல்லாமே உண்மையாக தான் இருக்கும், உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறபடி அவைகளில் பொய்யும் இருக்கும் என்பதை நாம் ஏற்றுக்கிறதில்ல. இந்த தலைமுறை ஏற்றுக்கிறதே கிடையாது. மனுஷன் அப்பத்தை மாத்திரம் சாப்பிட்டு தன் வயிறு பசியார, தன் ஆத்துமா பசியார முடியுமான்னா முடியாது. ஆத்துமாவுக்கான ஆகாரம் வேற. இந்த மனுஷன் கோதுமையை கொண்டு தன் ஆத்துமாவை போஷிப்பதாக சொல்லும் பொழுது எவ்வளவு தூரம் அவருக்கு ஆவிக்குரிய அந்த அர்த்தம் புரியலை, ஆத்துமாவுக்கான ஆகாரம் தெரியலை. இன்றைக்கு உலக பொருட்கள் எல்லாம் நிரம்பி வழியுமானால், ஐஸ்வர்யத்தினாலே பொருள் திரட்சியாக இருக்குமானால் அவர்கள் நன்றாக இந்த பகுத்தறிவு நமக்கு தேவைப்படுது. ஆத்மாவுக்கு உணவுகள் ஆகாரம் என்ன, பல வகை உணவு இருக்கலாம் இல்லையா? இது ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனால் சில நேரங்களில் நாம் என்ன ஆகிடுறோன்னா, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும் கூட நாம் சரியான வேத அறிவு, சத்திய அறிவு இல்லாத போது இந்த உலகத்தின் செல்வ திரட்சி கவனம் வைத்து எல்லாத்துலேயுமே வாழ்ந்துடலான்னு நினைக்கிறோம். செல்வம் பெருகுமானால் எல்லாத்துலேயும் நம்ம வாழ்ந்துடலாம், அப்போ ஆரோக்கியமாக இருப்போம், தேவைகள்லாம் சந்திக்க நிச்சயமாக அப்போ சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சி கண்டிப்பாக மனசில் இருக்கும், நம்ம பக்தியாக இருந்துடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. போது கடவுளை தேடுவோம், அப்புறமா ஒரு கட்டத்தில் நம்ம மனசு என்ன ஆகிடும்னா வெறுத்து போயிடும், நம்மளால் பக்தியாக வாழ முடியாது.
ரொம்ப தவறான புரிதல். யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பிங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். நம்ம கவனிக்க வேண்டிய அந்த ஒரு வரி என்னன்னா, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம். கோதுமையை இவர் என்னன்னாரு, அதானே அதிகமாக விளைஞ்சது. அப்போது தன் ஆத்மாவுக்கான ஆகாரமாக அது இருக்கும்னு அவர் நினைச்சார். இன்றைக்கு தங்கள் செல்வ திரட்சியை தங்கள் ஆத்துமா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உதவும், தாங்கள் நிம்மதியாக சமாதானமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த செல்வ திரட்சி உதவும்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதனால தான் ஐஸ்வர்யவானாக ஆக முயற்சிக்கிறாங்க. எப்படியாவது நம்ம ஒரு ரிச் ஆகிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை இருக்காது, பணத்தை கொண்டு எல்லா பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிடலாம், நமக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும், நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். பொருள் வழியாக சந்தோஷத்தை தேடுபவர்கள் தான் 199 பேர். ஒரு பொருள் கையில் வந்தால் நம்ம சந்தோஷப்படுவோம் அப்படின்றது உண்மைதான். ஆனால் அந்த பொருளால் உண்டாகும் சந்தோஷம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மாய்மாலமான ஒரு சந்தோஷம். அந்த பொருள் உடைந்தால் சந்தோஷம் போயிடும், தொலைந்தால் சந்தோஷம் போயிடும். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, அந்த பொருளால் தான் எனக்கு சந்தோஷமே வந்தது. அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்படின்னா அந்த இடத்துல பொருள் இல்லையே, கர்த்தருக்குள் சந்தோஷம் தானே இருக்கிறது. நிரந்தரமான நித்திய மகிழ்ச்சி என்பது தேவனாகிய பிதா அவருக்குள்ளும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள்ளும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம்னு வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது. புதிய உடன்படிக்கையில் குறிப்பாக பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஆறுதல் சந்தோஷம்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வளர்றோம் அப்படின்னா, வசனத்தில் தேர்ச்சி பெறுகிறோம்னா, நம்ம வசனங்களை பகுத்து படிக்கிறது உண்மையாக இருக்குமானால் இந்த சரியான அடிப்படையான ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி என்பது பொருளில் இல்லை, அல்லது பொருளை கொண்டு என் ஆத்துமாவை நான் திருப்திப்படுத்த முடியாது. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம் சொல்றாரு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனம், பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இதை சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோரியை சொல்றார். எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது ஜீவன் அல்ல. நம்ம முதல்ல ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும், நம்ம மனசுக்குள்ள அதை வச்சுக்கணும். நாம் உயிர் போகிற அளவுக்கு உழைத்து, நம்முடைய உடல் ஆரோக்கியம் கெடுமளவுக்கு உழைத்து, நாம் குடும்பத்தை விட்டு தொலைந்தவர்களாக உழைத்து பொருள் ஈட்டுகிறோம் பார்த்தீங்களா. ஆனால் அதை உயிர் போல நினைக்கிறோமே, ஆனால் அது உயிர் இல்லை. இந்த உலக ஆஸ்திகள் உங்களுக்கான உயிர் அல்ல. ஒருவேளை நீங்கள் இப்படி கேட்கலாம், இல்லை ரொம்ப சீரியஸான ஒரு வியாதிப்பட்டு அவர் மரிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது 10 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய், 2 கோடி ரூபாய் கூட ஒரு ஊசி போட்டு அதை உயிரை கொண்டு வந்துடலாம், பிழைக்க வச்சிடலாம் நினைக்கிறாங்களே. அப்படின்னா இந்த உலகத்தில் 300, 400, 500 ஆண்டுகள் வாழும் மனிதர்கள் இன்றைக்கி இருக்காங்களா? ஏன்னா பெரிய பெரிய பணக்காரங்க ரொம்ப நூற்றாண்டுகளாக இருக்காங்களா இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஏன் அந்த மருந்தை போட்டோ அதை கொண்டோ அவர்கள் ஏன் இன்னும் பிழைக்கலை? இது ஒரு மாயமான ஒரு நம்பிக்கை மனுஷனுக்கு. மனுஷன் நினைக்கிறான் தான். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் இப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க. காண்கிறவைகள் எதுவுமே, மண்ணுக்குள் அழிந்து விடுகிற எதுவுமே உங்கள் ஆத்துமாவுக்கான ஆகாரம் இல்லை, நித்தியமானது. அதில் குறிப்பாக சொல்கிறாரு, வேத வசனங்கள் தான் உங்கள் ஆத்துமாவுக்கான ஆகாரம். இந்த மனுஷனுக்கு பொருளை கொண்டு, போஜனத்தை கொண்டு தன் ஆத்துமாவை திருப்தி செய்யலாம், அல்லது ஆத்துமாவை நீண்ட காலம் வாழ வைக்கலாம்னு நினைக்கிறான். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். உண்ணவும் உடுக்கவும், இதுக்குள்ள மொத்த உலக வாழ்க்கையை நாம் முடிச்சுக்கலாம். நீங்கள் நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான சத்தியம். இது உண்பதற்கும் உடுப்பதற்கும் ஒருவனுக்கு கிடைக்குமானால் அவன் இந்த மொத்த பூமி வாழ்க்கையை 100 வருஷம் வாழ்வதானாலும் கூட அவன் வாழ்ந்துடலாம். அதான் ஆண்டவர் சொல்கிறார்ல, உண்பதற்கும் கவலைப்படாதீங்க, உடுப்பதற்கும் கவலைப்படாதீங்க. இது 2 இருந்தால் உலகத்தில் வாழ்ந்துடலாம். அந்த 2ஐயும் தேவன் வாக்களிக்கிறார் என்று சொன்னால் அவன் எவ்வளவு கவலையற்றவனாக வாழலாம். நம்ம தான் கவலையற்றவனாக வாழலாம் இல்லையா? அப்போ நாம் ஏன் கவலையோடு இருக்கிறோம்?
ஏன் சஞ்சலத்தோடு இருக்கிறோம்? ஏன் இந்த உலகத்தில் நாம் பறந்து எதையாவது பெறலாம் என்று ஓடுகிறோம்? இந்த உண்ணவும் உடுக்கவும் போதும் அப்படின்ற மனதை தாண்டி நாம் போகிறோம். நாம் மிகுந்த ஆதாயத்தை இதை தாண்டி தேட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா பாருங்க, போதும் என்கிற மனம் எதோட, எதை வைத்துக்கொண்டு? உண்ணவும் உடுக்கவும் இருக்கிறதா, அது போதும் என்று ஒரு ஆள் செட்டில் ஆயிட்டாங்கன்னு சொன்னால், அப்போ அவங்களுடைய தேவபக்தியானது மிகுந்த ஆதாயமாக இருக்குமா. அது என்ன மிகுந்த ஆதாயம் தெரியுங்களா? நித்திய ஜீவனை அடைவது தான் அந்த ஆதாயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவன் வரைக்கும் நமக்கு வரக்கூடிய அந்த போஜனத்துக்காக நீங்கள் உழைங்க, அதுக்காக கிரியை செய்யுங்கன்னு சொன்னாரே. அதை வலியுறுத்துவதற்காகத்தான் பொருளாசை வேண்டாம், பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை வேண்டாம். இந்த மனுஷங்கிட்ட நாம் பார்த்த இன்னைக்கு விஷயம் என்னன்னா, அந்த பொருளை கொண்டு ஆத்துமாவை போஷிக்கலாம்னு நினச்சிட்டார். பார்த்தீங்களா? இன்றைக்கு எவ்வளோ வேத வசனங்களை படிக்கிறீங்க? வேத வசனங்களை ஆகாரம் போல சுவைத்து நீங்கள் உண்ணும் பழக்கம் இருக்கிறதா? நல்ல ஆகாரத்தை தேடி தேடி சுவைத்து உண்ண முடியுது நம்மளால. அது வயிற்றுக்கானது, அது கழிந்து போகக்கூடியது. ஆனாலும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு ஆகாரம் அவசியம்தான். ஆனால் ஆகாரத்தின் பின்னாலேயே நம்முடைய மனதை செலுத்துகிறோம், ஆடைகளின் பின்னாலேயே நம்முடைய மனதை செலுத்துகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்ணவும் உடுக்கவும் கண்டிப்பாக கொடுக்கிறார். நாம் இறந்து கை நீட்டி வெளியில் இதற்காக அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்தில் ஆகாரத்தையும் ஆடையும் கண்டிப்பாக கொடுக்குறார். அது போதும்னு நினச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் தெரியுங்களா? நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிறருக்கு கொடுக்கும்படியான மனம் நமக்கு வந்துடும். ஜான் பேனிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, வருமானம் அப்படின்றத விட செலவு என்பது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வருமானத்தின் மேலே கவனம் வைக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம்தான். அதை விட 2 மடங்கு கவனம் நீங்கள் எதில் வைக்கணும்னா, நீங்கள் செலவு செய்வதன் மேலே கவனம் வைங்க. என்ன கொடுக்குறீங்க, அதை எப்படி கொடுக்குறீங்க, எதுக்காக செலவு செய்கிறீங்கிறதுல கவனமாக இருங்கன்றார். இது ரொம்ப முக்கியமான வாழ்க்கை பாடம். சரி, இப்போ ஆண்டவர் தம் வசனத்தில் இது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 35வது வசனம், இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இந்த வசனம் எப்படி தொடங்குது பார்த்தீங்களா? பலவீனரை தாங்கவும் அப்படின்னா என்ன? அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணியிருக்கணும்? அதிகமாக விளைந்த கோதுமையை பார்த்து அப்படியே களஞ்சியத்தை பெரிதாக்கி சேர்த்து சேர்த்து வச்சுட்டு, அதனால் தன் ஆத்துமாவை நோக்கி, ஆத்துமாவே உனக்காக இவ்வளவு சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளவு உணவுப் பொருட்கள் இருக்கிறது, நீ என்றென்றைக்கும் நிலைத்து வாழு. எவ்வளவு தூரத்துக்கு அறிவற்ற ஒரு மதியனும் பார்த்தீங்களா? இப்போ நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். எவ்வளோ வருஷமாக நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம்? எவ்வளோ காலமாக இந்த வேத வசனங்களை படிக்கிறோம், கேட்குறோம்? நம்முடைய வேத அறிவு நம்மை இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நல்ல ஞானத்தையும் பகுத்தறிவையும் கொடுத்திருக்கிறதா? அல்லது அந்த பகுத்தறிவோடு இருப்பதற்கு நாம் இதை கவனமாக கேட்குறோமா, இதை படிக்கிறோமா, இதை இருதயத்தில் வச்சுருக்கிறோமா? நிறைய கிறிஸ்தவங்க வைக்கிறதே இல்லை. உலகத்தின் போக்கில், உலகத்தின் காட்சிகளுக்கு பின்னாலே, உலகத்தின் ஆலோசனைக்கு பின்னாலே தங்களை சுற்றி இருப்பவர்கள் பேசுவதின்படியாக தான் தங்கள் வாழ்வை அவங்க கட்டமைக்கிறாங்க. ஆனால் வேதத்தை ஒருத்தன் கையில் வச்சுக்கிட்டு உலகம் சொல்றதை கேட்டு தன் வாழ்க்கையை கட்டுவானானால் மதியனன் தானே கட்டுறான், மணல் மேலே தன் வாழ்க்கையை கட்டுறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு ஒருவன் வாழ்வானானால் கன்மலையின் மேலே தன் வீட்டை கட்டுவான். இந்த மனுஷனுக்கு நன்றாய் விளைந்தது, அதிகமாய் விளைந்தது, களஞ்சியத்தை இடித்து சேமிக்கும் அளவுக்கு பெருக்கமாய் விளைந்தது. ஆனால் அது மொத்தத்தையும் தன் ஆத்மாவுக்கு ஆகாரமாக நினச்சான். பார்த்தீங்களா? இன்றைக்கு நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்க? நம்மெல்லாம் எது பின்னால் ஓடுறோம்? எதை சேமிக்க ஓடுறோம்? அதெல்லாம் கிடைச்சதுன்னு சொன்னால், இவ்வளவு பொன் கிடைத்தால், இவ்வளவு பொருள் கிடைத்தால், இவ்வளவு நிலபுலன்கள் கிடைத்தால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். என்னமோ கேட்கறதுக்கு நியாயமாக தெரியும். உலகத்தில் போய் சொன்னால் எல்லாருமே சரின்னுவாங்க. அதனால் ஆண்டவர் சொன்னார், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் சொல்லிடுங்க, மற்றது என்ன தான் பண்ணுறது? அதையெல்லாம் நீங்கள் கொடுங்கள், பலவீனரை தாங்குங்கள், தர்மம் செய்யுங்கள், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான் ஆகும்படியாக அதை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள்னு சொல்கிறார். வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது பாக்கியம். வாங்குகிறது நமக்கு சேரும், நம்ம சேமித்து வச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. இது யதார்த்தமாக எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சட்டம்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய சட்டம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் சட்டம் என்ன சொல்லுகிறது? கொடுங்கள், நீங்கள் பாக்கியவான்கள். இதை தான் கிறிஸ்தவங்க புரிஞ்சுக்கணும்.
ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் இருந்த கிறிஸ்தவர்கள் ஓரளவுக்கு இப்படி தான் இருந்தாங்க. தங்களுடையதை எல்லாம் பிறருக்கு தாராளமாக கொடுத்தாங்க. இன்றைய கிறிஸ்தவர்களோ நாம் என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப சுயநலமாக, கஞ்சத்தனமாக, நமக்காகவே வாழ்பவர்களாக நாம் மாறிவிட்டோம். நாம் உடைய வேண்டியிருக்கிறது, நாம் நொறுங்க வேண்டியிருக்கிறது, நம்மை தாராளமாக நம்முடைய இருதயத்தை நம்மிடத்தில் இருக்கிறத கர்த்தருக்கென்று கொடுக்கும்படியான மனதை பெற வேண்டியிருக்கிறது. இந்த மனுஷனிடத்திலிருந்து இந்த பாடத்தையும் நாம் கற்றுக்கொள்கிறோமே. இன்னொரு பாடம் இருக்கு, நாளைக்கு பார்ப்போம். ஜெபம் பண்ணலாம். இரக்கமும் நீதியும் பரிசுத்தமும் உள்ள பிதாவே, ஏதோ அந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம்ப்பா. பொருளை கொண்டு ஆத்மாவுக்கு ஆகாரமாக்கவோ போஷிக்கவோ அதை காப்பாற்றவோ நிலைக்க செய்யவோ முடியாது. வேத வசனமே நித்திய ஜீவன் வரைக்கும் எங்கள் போஜனமாக இருக்கிற வேத வசனமே எங்கள் ஆத்மாவுக்கான ஆகாரம் என்பதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் மறந்து நடக்கிறோம். எங்களை மன்னியும் தகப்பனே. ஐஸ்வர்யத்தின் பின்னாலே, பணத்தின் பின்னாலே ஓடுகிற இருதயம் எங்களுக்கு வேண்டாம். அது ஆபத்திலே கொண்டு போய் அழித்துவிடும் என்பதை நீங்கள் எச்சரிக்கிறீரே. ஏற்றுக்கொள்கிறோம், உணர்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.